ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு இப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. எனக்கு தமிழும் படிக்க தெரியாது, இங்கிலீஷும் அவ்வளோ எனக்கு தெரியாது. இந்த அகவல்லாம் எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது ஐயா. நான் சும்மா யூடியூப் தான் நான் கேட்பேன். சரி, இப்போ நான் இப்படி அருட்பெருஞ்சோதி இப்படி நான் வணங்குறது எனக்கு ஆவலாக இருக்குது. ஆனால் தெரியல எப்படி செய்கிறதுன்னு. ஒரு மன தளர்ச்சி வந்தாலும் விடாம நம்ம ஒரு நம்பிக்கையோட தான் தெரியும். அது தெரியும் இல்ல, சில பேருக்கு இந்த இது நமக்கு இப்படிதான் இருக்குன்னு ஒரு தெரிதல் இருக்கும். அதோட நம்ம எவ்வளவு முன்னேறணும், என்ன குணங்களை நீக்கிக்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ஒரு அம்மா சிங்கப்பூர்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க டெலகிராம்ல இருக்காங்க நினைக்கிறேன். 2-3 வருஷமா எப்பாவது இது பண்ணுவாங்க. அவங்க ஒரு மெசேஜ் எனக்கு ஐயா தமிழ் தான் பேசுறாங்க, ஆனா எழுத படிக்க தெரியாது போல இருக்குது. தமிழ் இங்கிலீஷும் எனக்கு ஓரளவு தான் தெரியும், தமிழும் ஓரளவு தான் தெரியும். பட் தமிழ் படிக்க தெரியாதுன்னு மட்டும் சொன்னாங்க. வாய்ஸ் மட்டும் கேட்டுப்பாங்க. ரொம்ப விசாரிச்சுக்கல, ஏன்னா அவங்க லேடிஸா இருக்கிறதுனால. தமிழ் நல்லா பேசுறாங்க. சரிங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இப்ப அதுக்கான ஒரு இது நம்ம பேசிக்கலாம்னு. இன்னைக்கு மறுபடியும் ரிமைண்டிங் பண்ணாங்க அவங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இவ்வளவு நாள் இருந்துட்டேன், இப்ப எனக்கு அற்பெருஞ்சோதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் அதிகமா இருக்கு. அற்பெருஞ்சோதியை நம்ம எப்படி வணங்கணும்னு எனக்கு தெரியாது, எப்படி வணங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அற்பெருஞ்சோதிய வணங்கணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒன்னும் தெரியல இல்லையா. பொதுவா கேக்குறாங்க, இப்ப புதுசா வர்றாங்கன்னு அவங்க ஆவல் வந்துருச்சுன்றாங்க. அந்த ஆவல் ஒண்ணு தாகம் வந்துருச்சானாவே உள்ள இருந்தே இறைவன் உதவி செஞ்சிருவார். சரிங்க. நாம இது பண்ணலனாலும் யாராவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒருத்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த உள்ளொலி இங்க இருந்துதான் இது பண்றதால அவங்களுக்கு ஏதான ஒரு வகையில ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிடும். இப்போ ஒரு புதிய ஒருத்தர் அற்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கணும், எப்படி வணங்குறது அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஒரு விசாரம் பண்ணுவோம். கடவுள் நம்மளை தன்னை வணங்க வேண்டும் அப்படின்னு மனிதனை படைத்தாரா? இல்லைங்க, படைக்க மாட்டாரு. அப்படி படைக்க மாட்டாரு இல்லைங்களா? படைக்க மாட்டாரு. சரி சரி, ஏன் படைக்க மாட்டாரு? என்னப்பா, கடவுளுக்கு ஒருத்தங்க தன்னை வணங்கணும்னு சொல்லி ஒரு அந்த மாதிரியான ஒருத்தங்க தன்னை வணங்கி அது மூலமா அவர் சந்தோஷப்படக்கூடிய இதுல இருக்கிறவர் கடவுளா இருக்க முடியாது. ஏன்னா மனுஷங்கள் தான் அந்த மாதிரியான இருப்பாங்க. ஒரு தலைவர் தன்னை ஒருத்தங்க புகழணும், அதன் மூலமா அந்த புகழுக்குள்ள அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். அது கடவுள்னா எல்லாம் அந்த நிலையில அவருக்கு இருக்காதுங்க. அந்த எண்ணங்கள் இருக்காது. சூப்பர் சூப்பர், அருமையானது. ஆனா இதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கு. அது சுவாமி என்ன சொல்றாருன்னா, சரிங்க, அந்த கடவுளுக்கு வேறாய் ஒண்ணு இல்லாத ஒரு அற்புதம். சரிங்க. கடவுள் தான் யாவுமா இருக்கார். சரிங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கடவுளுக்கு வேறா இருக்கிறோம் நினைக்கிறது நம்முடைய அறியாமை. அப்புறம் ஒருத்தர் கேட்கிறார், கடவுளை எப்படி வணங்குறதுன்னு கேட்கறது கூட நம்முடைய பக்குவ குறைவுதான். ஆமாங்க, ஆமா. இன்னொருத்தர் கடவுளை நான் ஏன் வணங்கணும் அப்படின்னு கேக்குறது, அதுவும் அபக்குவம் தான். ஆமாங்க, ஆமாங்க. ஆனா வள்ளலார் பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுவீனோ அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றது?
ஆமாங்க. இது அப்புறம் என்ன அதான் இப்ப நம்ம இருக்கிற நிலையில அப்ப அந்த பக்குவம் இல்லாத அந்த அபக்குவ நிலையில இருக்கீங்க. அப்ப நமக்கு அந்த தாளம் குணம், இந்த பணிவை வளர்த்து இறைவனை நினைச்சு போற்றி நம்ம வழிபாடு செய்ய செய்யதான் நமக்கு உண்மை கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும். இப்ப அதுக்குதான் ஆரம்ப கடை வழிபாடு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதான் இறைவனே தான் உயிரா வர்றார். தன்னை தானே அனுபவிப்பதற்காக சரிங்க. இறைவனே ஒரு உயிர் என்கின்ற ஒரு நிலைக்கு வர்றார். சரிங்க. அதனால அவருடைய பெருமைய சரிங்க அவரே அறிஞ்சுக்கிறார். அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. சரிங்க. என்னை பத்தி நானே நினைச்சு நான் சில சமயத்துல பெருமை பண்ணலையா? நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, பெருமை இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில சமயத்துல நாமளே உட்காந்து நம்முடைய பெருமை நினைச்சு சந்தோஷப்படுறோமா இல்லையா? சந்தோஷப்படுறோம். நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன்னு நம்ம ஏன் நினைச்சு சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இறைவன் தன் பெருமை தானறியா தன்மையனு ஒரு தனித்தலைவா. தன் பெருமை தானறியா தன்மையனேன்றார். இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், இறைவனுடைய பெருமை இறைவனுக்கே தெரியாதா? சரிங்க. இப்ப எலான் மஸ்க் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? தெரியுங்க, அவருக்கெல்லாம் தெரியும், கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. அவங்க அவ்வளவு பெரிய பணக்கார நிலையில இருக்கிறாங்கன்னா எல்லாமே விரல் நுனியில வச்சுன்னு இருப்பாங்க. சரிங்க. இல்லன்னா ஏமாத்திடுவாங்க. ஆமா. அவளுக்கு அவ்வளோ டீட்டெயில் போச்சுன்னா மொத்தமே அவங்களுக்கு தெரியும். இவங்களே அப்படி இருக்கும்போது இறைவனுடைய பெருமை அவருக்கு தெரியாதா? ஆமாங்க ஆமாங்க. அப்படி எப்படி தெரியாம இருக்க முடியும்? சரிங்க. இருக்கிறார். எப்பன்னா அவர் ஒரு ஜீவனா இருக்கும்போது, அந்த அனுபவம் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் தன் பெருமையை தெரிஞ்சுக்கிறார். சரிங்க. தன் பெருமையை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தெரிய அவருக்கு ஆனந்தம் பொங்குது. தானே மேல்நிலையில அந்த பதியாகவும், சரிங்க, தன்னை அனுபவிப்பத தானே ஒரு உணர்வுலையா இருக்கும் போது அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது. அன்பெனும் பிடியில் அகப்படும் அலையில அன்புருவாம் பரசிவமே என்றார் இல்லீங்களா? அன்பு உருவாம் பரசிவமே. அதுக்கு முன்ன 3 வரைக்கும் முன்னாடி அன்பு எனும் உயிர், அன்பு எனும் உயிர் ஒளிர் அறிவேன்றார். அந்த அன்பும் உயிரும் அவர் தான், அனைத்துமே அவர் தான். ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு நிலையில தன்னை வச்சிருக்கார். இதய ஸ்தானத்துல இந்த இடத்துல அநாகத்துல தன்னை மனமா வச்சிருக்கார். சரிங்க. அங்க அவரை மனமா தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த உடல்நிலையில அவரு ஜடமா தான் அவரை பார்க்க முடியும். ஆசிடியஸ் பார்க்கணும்னா அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல முதல் நிலைக்கு போனோம். ஆனா இது எல்லாமே ஒரு பெருவெளியில அடங்குதுதான். சரிங்க. ஆனா இறைவனுடைய நிலை அந்த தன்னை தானே அனுபவிச்சு மகிழ்கிறார். சரிங்க. அது வேற ஒண்ணு. அதனால இறைவனை பணிதல் என்பது அவசியம். பணிகின்றது கூட நான் அல்ல அப்படின்ற நிலையில பணிகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேக நிலையிலிருந்து தோத்திரம் பாடக்கூடாதுன்றது முக்கியமா நம்ம கருத்துல வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்க சரிங்க. தேக நிலை கடந்து மனநிலை கடந்துதான் நம்ம தோத்திரம் பண்ணி புருவமத்தில இருந்துதான் சுத்த சன்மார்க்க தோத்திரம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்க. அதனால்தான் அந்த அம்மையாருக்கு சொல்றது என்னன்னா, இறைவனை நம்ம அற்பரிஞ்சோதியை எப்படி வணங்குவது அப்படின்னா, இதுக்கு குறிப்பிட்ட ஒரு காலத்து நமக்கு ஆரம்ப காலத்துல நாம இருக்கோம். இப்பதான் நம்ம சாதனை ஆரம்பிக்கணும்னா ஒரு 4 மணிக்கு எழுந்துக்கணும். சரிங்க. இந்த 4ல இருந்து 6 வரை டைமை மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்க. சப்போஸ் டியூட்டிக்கு போறோம், கொஞ்சம் உடல் ரீதியான உழைப்பு அதிகமா இருக்குன்னா அது ஒரு 4:30 ஆக்கிக்கலாம். சரிங்க. இன்னொரு விஷயம், தியானம், உண்மையான தியானம் கூட 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 உங்களுக்கு தூக்கத்துல இருந்து என்ன உங்களுக்கு அந்த ஆற்றல் அமைதி தேவையோ அது தியானம் 10 மடங்கு சேர்த்து கொடுத்துரும். சரிங்க சரிங்க. ஆனா நீங்க அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். அதுதான் சில தடை ஒண்ணு இருக்கு. அதுல தியானம் பண்றேன்னு மனதை பக்கத்துல அருமையா தூக்கம் வரும். அப்போ விசாரம் அந்த தாகம்
நமக்கு போதலைன்னு அர்த்தம். தியானத்துல உட்காந்து அருமையா தூக்கம் வந்துடும் சில பேருக்கு. ஆமா, அது தியானத்துல உட்காந்து ஆரம்பத்துல நல்லா தூங்கிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக தூங்கிடுவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அந்த டைம்ல ஒன்னும் தடுக்க வேண்டாம். தூங்கி எழுந்தப்ப அடாடா தப்பு பண்ணிட்டமேன்னு வருத்தப்படணும். சரி சரி. அப்படி செய்யும் போது இயற்கை உதவி செய்யுங்க. இந்த மாதிரி உன்னை நினைக்க வந்தேன், இயற்கை தான் கடவுள்ன்றவனடா. இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இன்பமா. அந்த இயற்கை வந்து உண்மையாகவும் விளக்கமாகவும் இன்பமாகவும் இருக்கு. ஆக எல்லாம் இயற்கை இயற்கைன்னு சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்ட்டு. அதே வார்த்தை தான் வரலாறு சொல்றாரு. இயற்கை அப்படின்றது அகண்ட அன்பு இருப்பாகவும் எல்லையற்ற கருணை தன்மை கொண்டதாகவும் இருக்கு. அதுதான் இயற்கை. இயற்கை வந்து நிச்சயமா உதவி பண்ணும். யாரு இது கடவுளை பத்தின்னு இல்ல, வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு துறையில போறீங்க, ஒரு பாதையில ஒரு பிசினஸே பண்றீங்க, அது ஏதாவது ஒரு கடவுளை நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து அங்க வந்து இயற்கை உதவி பண்ணும். மேல ஒரு இடத்துல இருந்து எனக்கு உதவி தேவைப்படுத்தோம்னா அது வந்து அவங்க கோயிலுக்கே போகாதுன்னு இருந்தாலும் அந்த இயற்கை வந்து உள்ளுக்குள்ளவே இருக்குது. கண்டிப்பா அது உதவி செய்தே தீரும். சரிங்க. அதனால வந்து அந்த விடியற் காலையில எழுந்துக்குன்னா சில பேருக்கு தூக்கம் வரும் ஆரம்ப கட்டத்துல. ஆனா இது நான் வருத்தப்பட, ஐயோ இறைவா எனக்கு வந்து தூக்கம் வருதே, இதுல இருந்து கொஞ்சம் நான் விழிப்புணர்வு இருந்தா தானே நான் உன்னை உணர முடியும். அந்த மாதிரி இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணோம்னா அது ஒரு சில நாள்லயே இறைவன் நம்முடைய தாகத்துக்கு ஏற்ற போது சரி பண்ணிடுவார். அந்த பசி அதான் முக்கியம். அந்த பசி அந்த தாகத்தோட விருப்ப முயற்சியோட இருக்கணும். இன்னொன்னு புருவ மத்தியில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆக வந்து காலையில எழுந்த உடனே ஆரம்ப கட்டத்துல நம்ம பயிற்சி பண்ணும் போது ஒரு விளக்கு தீப குண்ட ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணா போதும். அது மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எரியற மாதிரி பண்ணிட்டு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இந்த தீபத்தையே உத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம யுக யுகமா தேக உணர்வுலயே இருந்துட்டோம். அதனால நமக்கு வந்து டப்புன்னு அந்த நிலைக்கு போறதுன்றது உடனடியான ஒரு சாத்தியம் கிடையாது. அத வந்து சுயானுபவத்துல பிராக்டிஸ்ல தான் நம்ம அந்த இதுக்கு போக முடியும். நமக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது. ஆனா அந்த மனதை மட்டும் நம்ம மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அதாவது நினைப்பு மரப்பற்ற நிலையில இருந்தா தான் நீங்க உண்மையை உணர முடியும், இல்லைன்னா முடியாது. ஆக நினைப்பு மரப்பற்ற தன்மை இதய ஸ்தானத்துல இருந்து செய்யறது சாத்தியமே கிடையாது. அதனாலதான் வந்து அப்படி சாத்தியம் இல்லாத போனதுனால்தான் சுவாசத்தின் மூலம் அதை வந்து கட்டுப்படுத்தினாங்க. திங்களை இந்த சுவாசத்தை பந்தப்படுத்துறது வாசி யோகத்தின் மூலம் அவங்க இயற்கைக்கு மாறான ஒரு செயற்கை முறையில தான் அந்த மனதை அடக்குனாங்க. அதுதான் வந்து கூடாது. இது வந்து விசார வழியில தான் நம்ம வந்து மனதை வந்து அடக்கிறது இல்ல, அதுவா அடங்கி போயிடும். அதுவாவே அடங்கி போயிடும். அப்படிதான் அடங்கணும். விசாரம் பண்ண பண்ண இந்த மனம்ன்றது என்ன, எனக்கு ஏன் எண்ணம் தோன்றுது, எண்ணம் ஏன் தோன்றுது, நமக்கு எண்ணங்கள் என்ன எதுக்காக தோன்றுது, தியானம் பண்ணணும். அப்ப எண்ணம் ஏன் தோன்றுது, அதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னா நம்முடைய மனம் வந்து இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஆயிப்போச்சே, அவன் வந்து அப்படி பண்ணிட்டானே, இது ஆயிப்போச்சே, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த இன்னைக்கு நிகழ்காலம் எப்படி ஆயிப்போச்சே, நாம ஒரு பிளான் போடுவோம். இப்படி எல்லாம் வந்து முக்காலத்துல நடக்க போறத வந்து இப்ப வந்து நிகழ்காலத்துல நினைச்சுட்டு தியானம் பண்ணும் போதுதான் எல்லாமே வரும். அப்பதான் அது ஒரு பெரிய சிக்கல் வந்து தியானம் பண்ணும் போது, தியானத்துல உட்காரும் போதுதான் அந்த குரங்க விழிப்படையும். மனக்குரங்கு அப்பதான் நல்லா வந்து ஜோரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த குரங்கு புத்தி அப்பதான் நல்லாவே காட்டும். அதனால வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நடந்தது
நடக்கின்றது, நடக்க போறது எல்லாமே சாட்சியா இருக்கிறது திருவருள் தான். அதான் இறைவனே சொல்றார், செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க. நாம என்னத்தான் தலைகீழா நின்னாலும் சரி, அது என்ன ஏற்கனவே ஆல்ரெடி முடிவு பண்ணிருக்கு, அது பிறகுதானே நடக்கும். அதனால நம்ம நம்பி ஒரு சங்கற்ப நம்பிக்கை கிடையாது, சங்கற்பம் தான். சங்கற்பம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், நாம நஷ்டமடைய மாட்டோம் என்ற பிரங்கையிலேயே இருந்தாலும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும், இறந்த காலத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு, அது நம்முடைய இது கிடையாது. இப்ப நிகழ்காலமும் எதிர்காலமும் தான் முக்கியம், அதுவும் நம்ம கிட்ட கிடையாது. ஆக இதை உணர்ந்து எல்லாமே திருவருள் நமக்கு நல்லது செய்யும், நம்ம கைவிட்டு விடாத ஒரு பிரங்கையிலேயே இருக்கிறோம், அதுதான் சங்கற்பம். சரிங்க. அந்த முடிவு பண்ணிட்டோம்னா நீங்க எப்படி இது படிக்கணும் அப்படிங்கணும் ஒன்னும், இது நிச்சயமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இது அத முதல்ல நம்ம வாழ்க்கையில இங்க இருக்கிறது எதுவுமே நிச்சயம் கிடையாதுன்றார் வரலாறு. அது நம்ம அன்றாடம் எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா உடனே அதை மறந்து போயிடுறோம். அது ரூபா நோட்டு மேலதான் நம்ம கண்ணா இருக்கு. அப்படிதான் இந்த ஒரு நிலையில வாழ்ந்து ஆகணும், அது வேற விஷயம். இதை விட்டுட்டு ஓடவே கூடாது, அது பெரிய பாவம். ஆக இந்த உலக போக பொருள் எதுக்குன்னா தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பிறகு கொடுக்கணும். அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மேல்நிலை வாழ்வை நம்ம பிடிக்க முடியும். இந்த வாழ்வு இல்லாம நேரடியா மேல்நிலை வாழ்வை பிடிக்க முடியாதுன்றாரு சரவணன் சாமி. அதனால இத விட்டு ஒதுங்கியும் போக முடியாது, இதுல தொட்டு அழுந்தவும் கூடாது. இது ரெண்டுத்தையும் பார்த்து கவனமாக இருங்கள். இப்போ சமீபத்துல செல்ல ஆன் பண்ண அது வருதுங்க, அது கவர்மெண்ட்ல போடுறாங்க, கவனமா இருங்கள். அதிகமான இந்த சைபர் கிரைமுக்கு முதல்ல அது நல்லா இருக்குங்க அந்த உச்சரிப்பு, கவனமாக இருங்கள் அப்படின்னா அதுதான் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், கவனமா இருக்கணும். அதே இந்த சாமி வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி இங்குள்ள யாதொன்றையும் ஒரு பொருளாக மதிக்காதீர்கள். ஒரே மதிக்காத ஒண்ணும் சட்டையே பண்ணாத, இத வச்சுக்கிட்டு நீ எதை பிடிக்கணும் அதை பிடி, இதை விட்டுட்டு பிடிக்க முடியாது. சரவண சாமி சொல்லும் போதே உலகத்துல 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது, எல்லாத்துக்கும் பசி எடுக்குது, எந்த ஜீவராசியாவது உழைத்து சாப்பிடுதா? இயற்கையில கிடைக்கிறது சாப்பிடுது, சமைச்சு சாப்பிடல. நாம சமைச்சு சாப்பிடுறோம், அறுசுவையோட சாப்பிடுறோம், உழைத்துதான் சாப்பிடுறோம், பார்த்து சாப்பிடுறோம். ஆனா மனிதனுக்கு வர்ற மனம் இந்த உயிரினத்துல எந்த ஜீவனுக்கு இருக்காது, அவ்வளவு நாத்தடிக்கும். காரணம் மனம் அசுத்தம் அடைய மனமும் அந்த மாதிரி இதாயிடும். சரிங்க. அது ஒரு பெரிய இது. ஆக இந்த உலகத்துல எல்லாமே கண்டதெல்லாம் அனித்தியமே. இந்த பாடலை நல்லா இது பண்ணிக்கணும். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கட்டதெல்லாம் பொய்யே, நீர் கடித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இந்த 6 பாயிண்ட் சொல்றார். உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்திலே. அந்த மெய்ப்பொருள் என்பதே உண்மை, இயற்கை உண்மை என்ற ஒன்றாதான் இருக்கிறது. அதை நீங்க தெரிஞ்சுக்கல. அதனால இங்க எதுவுமே நம்ம கூட வர போறது இல்ல. இந்த வாழ்வு எப்படி இதுக்கு ஒரு முடிவு உண்டு, அதனால எப்படி இது முடிஞ்சு போயிடும். அதனால இதுல ரொம்ப பற்று வைக்க கூடாது, லேசான உழைப்பு இருந்தாலே போதும். அதாவது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக நீங்க 1/2 டசன் புள்ள பத்துட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா உழைச்சுதான் சாகணும். உன் தலையெடுத்து கடைசி பொண்ணு கல்யாணம் பண்ற வரையில அவன் மாப்பிள்ள குடிகாரனா மாட்டினோம்னா சரி,
சரி. சாவர வரையில உன்னை விட மாட்டான். ஆமாங்க. அதனால உஷாரா இருக்கணும். அதனால அளவோட ஒரு புள்ள போதும். அந்த மாதிரி இருந்து அளவோட உழைச்சாலே நமக்கு தேவைக்கு போதும். அடுத்து மிச்சத்தை நம்ம வெந்த வேலையை பார்க்கணும். அதுக்காக இந்த மனித பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக எருதனுக்கு உழைத்திருந்தேன்னு ஒரு பாட்டு பாடுவார் வள்ளல் பெருமான். எந்த மாதிரி உழைக்கும்? எதுக்கு நான் உழைக்கிறேன்னா பசி எடுக்குது சாப்பிடுறோம், பசி எடுக்குது சாப்பிடுறோம், சாப்பிடுறோம் தூங்க. ஏன்னா சாப்பிடறதுல உணவு பொருள் எல்லாம் மனமாக்கிறதுக்காக நீ பிறந்த, அப்ப அதுக்காக தான் உழைக்கிற. அப்ப நீ எதுக்கு வந்த? சாப்பிடறதுக்காக தான் வந்து தூங்கறதுக்காக வந்தா நீ கடினமா உழைச்சுதான் ஆகணும். மாடி வீடுதான் வேணும் அப்படின்னா நீ ரெஸ்ட் எடுக்க முடியாது. இருக்கிறதே போதும்னா நீ அளவா உழைச்சா போதும். அடுத்த மற்ற நேரங்களை மெய்ப்பொருளை உணர்வதற்கான சாதனங்களை நீ ஈடுபடுத்தலாம். மற்றவர்களோட சத்திசாரம் நம்ம மாதிரி எத்தனை பேர் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்மால முடிஞ்ச அளவுக்கு உள்ளொழிய தூண்டி வர வேலை பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். ஆக அளவாக உழைத்தாலே போதும் அப்படின்னு சாமி. பகலா உழைச்சிட்டு இருக்கிறது தேவையில்லை. ஏன்னா இதுக்கு உதாரணம் தான் கண்டதெல்லாம் மனிதத்தையுமே உண்டதெல்லாம் மனமே. இந்த பாடல் ஒன்னே போதும். இதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்து கவனமா இருந்துகிட்டு இதெல்லாம் இது ஒரு தெளிவு இருந்தோம்னா எண்ணங்களே குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துடும். அப்புறம் நீ பாத்தீங்கன்னா தாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அப் அண்ட் டவுன்ஸ் வந்து அந்த இசிஜி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கிராபிக்ல அந்த இணையத்துல எதனா ஒரு இது இருந்ததுன்னா அது டப்புன்னு மேல ஏறும், டப்புன்னு கீழே குதிக்கும். நல்லா ஒழுங்கா சீரா அந்த பீட்டிங் போறவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த படுக்கை கோண மேலேயே அந்த வரி அந்த இது போகும் லைன். அந்த மாதிரி நமக்கு போற ஆரம்பிச்சிடும். அகண்டமா திங்க் பண்ணி இத்த பண்ணா அது பண்ணா அங்க மண்ணு நல்ல பிளாட் வாங்கணும், இத்த வாங்கணும், அந்த ஊர்ல வாங்கணும்னு வச்சோம்னா இந்த அப் அண்ட் டவுன்ஸ் மேல போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல வந்து இதுக்கு அப்பால இருக்கிற உலகத்தை உன்னால பார்க்கவே முடியாது. இதுவேதான் சதம்னு இதுலயே இருந்து கடைசியில சவக்குழியில போய் சாக வேண்டியதுதான். வேற ஒண்ணும் பெனிஃபிட் எல்லாம் கிடையாது. முடிவு மடிவு வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் கண்டம். அதனால கவனமாக இருங்க. ஆக அதான் இப்ப வந்து அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில அந்த தீப சுடர்ல இறைவனை நம்ம அந்த மனம் பிடிமானத்துக்காக ஒரு அருவுருவ உருவத்தை கொடுத்து அங்க அற்புதஞ்சோதி மகாமந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் சொல்றோம். ரெண்டாவது ஸ்டெப்பு அது அப்படியே புருவ மத்திக்கு உள்ள நம்ம பொட்டு வைக்கிற இடத்துக்கு உள்ள ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ள இப்ப அந்த தீபத்தை கொண்டு வர்றோம். மானசீகமா கொண்டு வர்றோம். இப்போ அந்த தீபம் வந்து இப்ப உள்ள நினைக்கிற தீபம் ஒரு தீ அம்சமா நினைக்க கூடாது. அது ஒரு சத்திய ஞான தீபமா உள்ளொளியா இருக்கிறதா நம்ம வந்து விசாரம் பண்ணணும். அது எப்படி இருக்குது, என்ன இருக்கு, அவருடைய நிலை என்ன. இப்ப அது இருக்கிற ஆனா இருக்கிற இடம் நிராதார நிலை. ஆனா இங்க அவருடைய நம்ம நினைக்க அவர் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இங்க வந்துட்டோம்னா வந்துட்டு சன்னிதானத்துக்கு முன்னாடி வாசப்படியில உட்கார்ந்து இது பண்ணா அவர் வந்து குரல் கொடுக்காம இருக்க மாட்டார். அதனால சில பேருக்கு புருவ மத்தியில ஜோதி தெரியும், பல காட்சிகள் உண்டாகும். உள்ள வந்து அந்த ஒளி வந்து வெளியில வந்து வரலாறு மாதிரி வந்து அவனை சுத்திட்டு வரும், எல்லாம் வரும். ஆனா இதுல பார்த்து மயங்கி நான் பார்த்துட்டேன் எல்லாம் எனக்கு கட்சிச்சு போச்சு, அதோட போச்சு. ஏன்னா புருவ மத்தியன்றது ஆரம்பம். கேட்டு கதவே இன்னும் திறக்கல. அது உள்ள இறக்கத்தினால ஒரு வர்றாரு, நான் இருக்கிறேன் அப்படின்னு அக்னாலஜி பண்றாரு. அப்ளிகேஷன் போறோம், ஒரு அப்ளிகேஷன் வந்து சேர்ந்துச்சுன்ற ஒரு அக்னாலஜி உனக்கு வந்துக்குது. அக்னாலஜிய பார்த்துட்டு அற்புதம் ஜோதியை பார்த்துட்டேன்னா அவரு இன்னும் அப்ளிகேஷன் வந்து சேர்ந்துச்சு, இன்னும் அது ஓபனே பண்ணலையே.
சரி சரிங்க. அப்ளிகேஷன் வந்து சேர்ந்தது, அதனால அக்னாலஜ் அனுப்புறது, அதுதான் ஒரு சிறு ஒளியா வருது. அதை ஆமா பார்த்து ஆமாங்க. பல்லிழித்து இருமாந்தேன்னா அதோட சரி. அப்புறம் அடுத்த பிறவியில் தான் மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்க அந்த சரி. கதையில முடிஞ்சிடும். அதனால ம் நினைப்பு மரப்பற்ற தன்மையை வந்து ம் இயல்பாவே இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே ஆஹ், இது கிடையாது, ம் சதம் கிடையாதுன்னா ஈஸியா மனம் வந்து நினைப்பு மரப்பற்ற நிலையில வந்துடும். இப்ப ம் இந்த தீப சுடர்ல இப்போ இறைவன் அங்க இருக்கிறார். ம் அவரு நிலை எப்படி இருக்கும்? அவர் என்ன உணர்வுல இருப்பார்? ம் எந்த உணர்வுல இருந்தா அண்ட சராசரத்துல இருக்கிற அத்தனையும் இங்கிருந்தே அவருக்கு மொத்தம் தெரியும். அதான் அதான் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க ஐயா. இப்ப அது பார்த்தோம்னா இது என்ன எப்படி எத்தனை வயிறுக்குள்ளயும் எப்படி அவர் இருக்க முடியும்னு நினைச்சாவே இந்த அப்படியே அவர் இருக்கிறது மூளை. சிற்றம்பலம் தான். சிற்றம்பலத்துல இருக்கார், அருவ நிலையில இருக்கிறார், அணு நிலையில இருக்காரு, அணுவுக்குள்ள அணுவா இருக்கார் அவரு. ஆமாங்க. ஒரு நினைப்பு மரப்பே கிடையாது. சரிங்க. ஆனா ஒரு காக்காவுக்கு பசி எடுத்துச்சு ம் அப்படின்னு ஒண்ணு இல்ல. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். ம் ஏன்னா அவரு அந்த காக்கா வந்து எப்ப நம்ம டெய்லி கொஞ்சம் இது வைப்போம், ம் சாதமும் தண்ணியும் வைப்போம். ம் ம் வர்ற காக்கா அன்டைம்ல வந்துருச்சு. ம் ஒய்ஃப் வெளியில போயிட்டு இருந்தது. சரிங்க. இது இங்க கிடைக்கும்னு எதிர்பார்த்து வருது போலக்குது. ம் நான் என்ன பண்ணேன், கதவை வந்து சும்மா ஃபுல்லா சாத்திட்டு கொஞ்சம் மட்டும் திறந்து வைப்பேன், ம் இந்த சவுண்டு கேட்கறதுக்கா. சரிங்க. ஈஸி சேர்ல பார்த்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். ம் இது வந்து உட்காருதான கத்தல, ம் ஒரு எதிர்பார்ப்புல வருது. சரிங்க. எனக்கு யாரோ வந்து ஏதோ கேட்கற மாதிரி ஒரு எனக்கு உடனே ம் ம் இல்ல யாரோ கேட்கற மாதிரி இருக்குது. எனக்கு சரியா இயரிங் சரியா இருக்காது இல்லைங்களா. ஆ சரிங்க சரிங்க. சில சமயத்துல வலிக்குதுன்னு கைட்டி வச்சிருவேன் மெஷினை. ம் ம் ஆனா யாரோ கூப்பிடுற மாதிரி எனக்கு கேக்குது. ம் ம் அது அப்பதான் வந்து உட்காந்துக்குது. அது கத்தலாங்கல்ல, அந்த அந்த சந்து இருக்கு இல்லைங்களா, அந்த கதவு சந்து, ம் ம் அங்களுடைய பார்வை அங்கதான் படுது. ம் நான் யாரோ கேட்கறது காக்கா இங்க பாத்துனுக்குது. ம் 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 உள்ள போய் மதிய சாப்பாடு ரெடியா செஞ்சு வச்சா ஒய்ஃப் பண்ண எடுத்து வச்சா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பறந்து போயிடுச்சு. ம் சரி சரிங்க. இப்போ சரிங்க. நம்ம புறநிலையிலிருந்து பார்க்கும்போது அந்த காக்கா வேற, நாம வேற. ஆ சரி இந்த சரிங்க. பாடி வேற, அந்தி பாடு வேற, அவருடைய சூழ்நிலை வேற, என்னுடைய சூழ்நிலை வேற. ம் ம் ஆனா 2 பேருடைய தலை நடுவுலயும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரு, ஒருவராதான் இருக்கிறார். ம் ஆனா ம் அவர் சரி. நிலையில பார்க்கும்போது 2 தலை இல்லைங்க, ஒரே ஒரு நிராதார நிலை தான் இருக்கு. சரி சரிங்க. சரிங்க. அது புறநிலையில தான் வந்து வெவ்வேறு ஜீவனா இருக்குது. ம் ம் அப்போ அங்க இருக்கிறது இங்க நமக்கு டைரக்ட் பண்ணி விட்டுருது. ம் ம் இது மாதிரி வெவ்வேறு இதெல்லாம் அது நடந்திருக்கு. அது வந்து சொந்த அனுபவத்துல சொல்றது அது சரி கிடையாது. ஏன்னா சரி. ஒவ்வொரு சிற்றணுவுக்கு சிற்று எறும்பு கூட அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. ம் ம் சரிங்க. சரி. அதனால யார் ஒருத்தருடைய தனி அனுபவம் இது பெருசு கிடையாது. ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையனுக்கு கூட ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும், ம் ம் சொல்லுவாங்க. மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கும். ம் ம் அதுவும் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவான், ம் அதை பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத பெருமான் சொன்ன வார்த்தையா இருக்கும். ம் 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 அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது யாருன்னா உள்ளொடி சொல்லும், அவனுக்கே தெரியாது. சரிங்க. சரிங்க. அவன் வார்த்தை வழியா வந்துடும். ம் ம் இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சர்வசாதாரணமா நடக்கிறது தான். ம் ம் ஆனா நம்ம கவனிக்காத மிஸ் பண்றோம். ம் ம் ஒவ்வொரு செகண்டும் அது நடக்குது. அதை ஆமா. கவனிக்க தொடங்கிட்டோம்னா அந்த உடலி ரொம்ப சந்தோஷப்பட்டு ம் மேலும் மேலும் நமக்கு வந்து கொடுக்கும் அனுபவம். ம் ம் அந்த நன்றி உணர்ச்சியோட அப்பா, அப்பா அருட்பெருஞ்சோதி அப்பா செஞ்சிய உனக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ம் ம் அவர் ஒரு பைத்தியக்கார மாதிரி ம் உடனே மகிழ்ச்சி ஆயிடுவாரு. சரி. அதான் பித்தா பிறை சூடு. ஆ எவ்வளவு சரிங்க. குற்றம் பண்ணாலும் அதை மன்னிச்சுட்டு அதான் எங்க பையன் நன்றி, நம்ம பையன் நன்றி சொல்லிட்டானே, ம் நன்றி சொல்லிட்டாமா, சரி அடுத்தது மறுபடியும் உதவி செய்யணும். ம் அதான் எண்ணன்றி கொன்றாருக்கும் ஒய்விண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகனுக்கு. ஆ செய் நன்றின்றது செய் நன்றி 10வது குறளா வைக்கிறார். ம் ம் எண்ணன்றி கொன்றாருக்கும்னா எண்ணன்றி அப்படின்னும் போது எந்த விதமான நன்றினும் போது அதுல செய் நன்றி அடங்காது போயிடுமா.
ஆமா, எல்லாமே அடங்குனதான் வரும். அப்ப ஏன் தனியா சொல்றாரு? செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகும் நன்றி. அந்த செய் நன்றி அப்படின்றது எதுன்னா அது இறைவனுடைய அருள் ஒளிதான். சர்வ சதா காலமும் செய்து. நம்ம இது வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்குள்ள பார்த்தோம்னா அது பொருள் வராது. சுத்த சன்மார்க்கத்துல அதனுடைய உச்ச நிலையில மேலான பொருளை பயன்படுத்திக் கொள்றதுதான் நமக்கு தேவை. செய் நன்றின்றது இங்க இறைவன் செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகும் நன்றி. அதனால்தான் ஆண்டவர்னா ஏற்கனவே ஆண்டவர்னா அவர் எப்பவும் ஆண்டு விட்டார்னு அர்த்தமா? ஆண்டு இருந்தவர், ஆண்டு கொண்டிருப்பவர், ஆள போகின்றவர். பொதுவா ஆண்டவர்னா அவர் எப்பவும் ஆண்டா இருப்பா. அப்ப இப்ப ஆண்டவர் இல்லையா? செய்நன்றின்றது சதா நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வருகின்ற உதவிதான் செய்நன்றி. அந்த ஒரு இது. அதனால இதெல்லாம் நினைக்கும் பொழுது இறைவன் எந்த நிலையில் இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய உணர்வு எப்படி இருக்கும், அவர் எப்படி சர்வங்கனா இருக்காரு, நினைப்பு மறப்பு இல்லாமலேயே அவர் எப்படி கருணை அப்படின்ற ஒன்னாலேயே இந்த பூமி சுத்துது, சூரியன் சுத்துது, எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அவர் அங்க திருநடனம் என்று சொல்றதுனால்தான் என் இதயம் இயங்குது, என் நுரையீரல் இயங்குது, எல்லாமே இயங்குதுல. எப்படி? அப்ப அவர் என்ன உணர்வுல இருப்பாரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இல்ல, அது கற்பனை பண்ண முடியாது. அப்ப ஒரு உருக்கம் ஏற்படும். அந்த உருக்கத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பேர் தான் சுத்த உஷ்ணம், ஆன்ம உருக்கம் பேர். அந்த ஆன்மா உருக உருக அந்த ஆக்கினை பீடத்திலிருந்து அவர் உள்ள இழுத்துன்னு போய் நிராகார நிலையில என்ட்ரன்ஸ் வைப்பார். அப்ப கூட என்ட்ரன்ஸ் தான். அப்படி புருவ மத்திய அப்புறம் தேவையே படாது. புருவ மத்திய தேவைப்படாது. உங்களுக்கு தியானம்ன்ற வார்த்தை கூட அநேகமா தேவைப்படாது. அப்படி நினைச்சாலே வந்து அங்க உள்ள யாரோ உட்கார்ந்துற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த ஒரு நிலை ஏற்பட்டுடும். தியானம் பயிற்சின்றது அது இயற்கையாகவே நமக்குள்ளதான் இருக்காரு அப்படின்றது தீர்மானம் ஆயிடும். அதை இறைவனே காட்டியும் கொடுப்பார். ஆனா காட்டி கொடுத்து உடனே மறைச்சிடுவார். மறைச்சிட்டு அப்புறம் நாம அதை பாடுபட்டுதான் முயற்சி செஞ்சுதான் அணுவணுவா தான் இடம் கொடுப்பார். மேலேறி போறதுக்கு அணுவணுவா தான் போனோம். நம்ம அவ்வளவு அபக்குவ நிலையில இருக்கிறோம். முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். இறைவன் வரவேற்று கொண்டே இருப்பார். அதனால இப்படிதான் ஒரு இறைவனை வந்து வணங்க வேண்டும். அப்படின்றது இறைவனை வணங்கணும்னா அந்த தேக உணர்வு, மன உணர்வு, ஜீவ உணர்வு இதை கடந்துடணும். இதை கடந்தாதான் இறைவனுக்கு அந்த அந்த ஆண்டவர் வழிபாடுன்றதே ஆகும். இந்த தத்துவ நிலைகளை கடந்துடும். இதெல்லாம் நானு கிடையாது. தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட, தத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட. ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒண்ணு இல்ல. இந்த மூணாவது பாயிண்ட் வரும்போது உங்களுடைய சுயம் என்னன்னு டீப்பா ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். நான் சொல்றமே அப்படின்னா என்ன அந்த உணர்வுன்ற இல்லையா? இப்போ இட்லி சாப்பிடுறோம், 4 வகையான சட்னி. இது எங்க இனிக்குது? நம்ம அங்க சாப்பிடுற இடத்துல இனிக்குது. ஆமா, யாருக்கு இனிக்குது? எனக்கு தான் இனிக்குது. அந்த எனக்கு அப்படின்னு சொல்றதுதான் நான். ஆக அந்த சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம், சுவைப்பான், சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம், அருள் நெறின்றதுல வரும். இந்த 3 இடத்துல காரியம், காரண காரியம், காரணமா திருவருளே 3 இடத்துல செயல்படுது. சுவைப்பான் இருக்கிற இடம் நிராதார நிலையம் தான். எனக்கு இங்க நாக்கில இனிக்குது, நாளுக்கு இல்லைன்னா அதை நாக்கில வச்சுதான் அதை அனுபவிக்குது. அதை உள்ள அனுபவிக்காது. சொல்லுவான், டே நீங்க இங்க எவ்வளவு பேசுறல, நீ வாடா நான் உன்னை அங்க வச்சு பாத்துக்கிறேன். அப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணுது? ஆன்மாவுக்குள்ள இயற்கை இன்பம் மட்டும்தான் அனுமதி.
ம், ம், அதை உணர்த்துவதற்காக தான் மற்ற இன்பங்கள். ம், ம், இந்த இன்பத்தை வச்சு அந்த இன்பத்தை யூகிக்க முடியும். ம், ம். சரிங்க. ஆண்கள் இந்த இன்பத்தை அனுபவிக்கணும். ம், ம், ஆனா இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆன்ம ஆகாசத்துல அனுமதி கிடையாது. ம், ம். சரிங்க. ஆனா ஆன்மா தான் அனுபவிக்கணும். ம், ஆன்மா ஜீவனா இருந்து அனுபவிக்கணும். ம், ம், ம். அதனால சரி. ஜீவனா இருந்து அனுபவிக்கிறத தவிர பட் அல்டிமேட் ஆன்மா தான் அனுபவிக்குது. ம், ம், இது ஒரு ம். சரி. கன்ஃபியூஸான ஒரு இதாதான் இருக்கும். ஆமா, ஆமாங்க. அதனால நமக்கு நாக்குல நிக்கிற மாதிரி தெரியும். ம், ம், ம். ஆனா அனுபவிக்கிற இடமே வேற. வேற. அதனால்தான் அனுபவிப்பான், சுவைப்பான், சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம். ம், இந்த மூணா பிரிக்கிறார். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில நமக்குள்ள நடக்குது. ம், ம். சரிங்க. இதெல்லாம் நிகழ்த்துறது யாருன்னா அந்த ஆண்டவர் தான் நிகழ்த்துறார். ஆண்டவர் இருக்கிறார். அப்ப ஆக இந்த ஒரு அப்போ சுவைக்கிறது இந்த அனுபவம் எங்க போய் சேருதுன்னா அனுபவம்னாலே அது சித்து, அதுக்குதான் அனுபவம், வேற எதுக்கும் அனுபவம் கிடையாது. ம், சரிங்க. சித்துன்னா ஆன்மா. ஆமா. அந்த சித்து எதுன்னா அது எதனும் நிறைவானதுன்னா அருள் கடவுளுடைய தன்மை தான் சித்தாக வர முடியுமே தவிர வேற எதுவும் வர முடியாது. ம், ஆனா அது சரிங்க. உடனே தன்னை காட்டாது, சரிங்க. தனக்கே தன்னை காட்டாது. ம், ம். உலகத்துல கஞ்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க? கஞ்சன் கஞ்சன் கஞ்சன், கஞ்சன். சரிங்க. கஞ்சன்னா யாருக்கு கிள்ளி தெரிக்க மாட்டான். ஆமா, ஆமாங்க. ஆனா இந்த கஞ்சன் தனக்கே தான் காட்ட மாட்டான். ஆமா, ஆமா. தான் தான் உயிராயிருக்கா. ஆமாங்க. அதனால எல்லா கஞ்சனுக்கும் தலைமை கஞ்சன் யாருன்னா கடவுள் தான். கடவுள் தான் தலைவர். தனக்கே தான் காட்ட மாட்டான். ஆமா, ஆமா. சில பேர் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு. ம், ம். டெய்லி சாயந்தரம் வேலை கேட்டுட்டு ஒரு வீடு வரும். நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆ. கதவை தெரு கதவை நல்லா இது பண்ணிட்டு ம், அந்த பணத்தை எண்ணி எண்ணி அடிக்க ம், ம், யாருக்கும் கிள்ளி தெரிக்க மாட்டார். ம், அவரும் அதிகமா செலவு பண்ணிக்க மாட்டார். தேவை கூட செலவு பண்ண மாட்டார். ம், ம். அவருக்கே அவர் செலவு பண்ண மாட்டார். சரிங்க. அந்த பணத்தை பார்த்தாலே அது சந்தோஷம். சந்தோஷம். தனக்கே அது உபயோகப்படாம போயிடும். ஆ, சரி. அந்த மாதிரி மகா கஞ்சன் அற்புத ஜோதி ஆண்டவர் தனக்கே தன்னை காட்ட மாட்டார். ம், நானாதான் இருக்கேன், எனக்கே என்ன காட்ட மாட்டேன். அவரை கஞ்சன் சொல்லாம நான் என்ன பண்றது? ஆமா, ஆமா. நான் உங்களுக்கு அப்பா கஞ்சான்னு தான் கொண்டு போறேன். ஆமா, ஆமா. உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுப்பான்ட்டு. ஆமா, ஆமாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி நிலையில நம்ம அனுபவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது அந்த ஆண்டவருடைய தன்மை அதுதான் சித்தா இருக்கு. சரிங்க. அதுதான் உணர்வுன்னா அதுக்குதான் உணர்வுன்னே பேரு. ம், அது உணர்வுன்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம். ம். அதுலயே 2 கூறா இருக்கு. சரிங்க. உணர்த்துறது ஒண்ணு, உணர்றது ஒண்ணு. ம், ம். ரெண்டுமே அதுதான். ம், ம். ரெண்டுமே அதனுடையதுதான். ம், ம். ஆக இப்போ நம்ம அதெல்லாம் விட வேண்டாம். இப்ப நமக்கு அதாவது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ம், உணர்வுன்னு இருக்கிற ஒரு அனுபவ நிலையம். ம். நீங்க விஜயகாந்த் புது படம் ரிலீஸ் பண்றதுக்கு போறீங்க. ம், ஆமாங்க. போறீங்க 2.5 மணி நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுது. ம், அது உங்க பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப இதாகி போயிட்டாங்க. ம், ரொம்ப ஹாப்பிப்பா தேங்க்ஸ் பண்றாங்க. ம், வெளியில ஒருத்தன் கேமரா இதெல்லாம் வச்சுட்டு பேட்டிக்கு வந்துட்டான். ம். உங்க பொண்ணு கிட்ட கேக்குறான் எப்படிமா இருந்தது? ஆ, சரிங்க. நல்லா இருந்தது, ம், ம். நல்லா இருந்தது. ம், சரிங்க. அந்த நல்லா இருந்தது எங்க நல்லா இருந்தது? கண்ணுல நல்லா இருந்ததா, காதுல நல்லா இருந்ததா? கண்ணுல பார்த்தோம் ஆடுறது பாடுறது, காதுல கேட்டோம், ம். மனதுல நினைச்சோம். ஆனா எங்க நல்லா இருந்தது? அதாங்க. எனக்கு நல்லா இருந்தது. எனக்கு வந்து. அந்த எனக்குன்ற இடத்த நம்ம பார்க்க முடியலையே. ம், ம். சரிங்க. அந்த எனக்குன்றதுதான் உணர்வு, உணர்வு. அதுதான் சுயம். ம், சரிங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க 4 முறை. ம், ம். அது இயற்கை தானா வந்து உதவி செய்யும். ம், ம். சரிங்க. அது ஒரு இயற்கை ஒரு பைத்தியக்காரத்தனமானது. ம், அதுகிட்ட போய் நம்ம இப்படி இப்படி பண்றியே, எனக்கு நீதான் துணை, ம், வேற யாரும் இல்ல, நான் இந்த தப்புலாம் பண்ணிட்டேன், ம், நிறைய தப்புலாம் பண்ணிட்டேன், ம், இந்த கூட நீதான் என்ன படைச்ச, ம், நீ ம், எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு என்ன கொஞ்சம் ஒண்ணு எல்லாத்தையும் மறந்துடும். ம், ம். எல்லாத்தையும் மறந்துடு. இந்த விண்ணப்பம் வச்சாலே போதும், ம், ம். சரி, சரி. எல்லா உதவியும் தயாராயிடும். ம், ம், ம்.
நான் இவ்வளவு பாவம் பண்ண சரி பரவாயில்ல, அதை மறந்துட விட்டுரு. அது அந்த அளவுக்கு தாய்மை உள்ளம். அது எப்படா வரப்போகுதுன்னு தானே பார்த்து இருக்குது. நான் வந்துட்டோம்னா அல்கத்துயிர் வேற உள்ளம். ஆனா நம்ம வரல, அதுதான் நம்முடைய குறை. அதனால அந்த உணர்வு, அந்த நான் இருக்கிறேன் அந்த உணர்வுன்றது அது அது என்ன அது அது என்ன இதுன்னு நீங்களே கேள்வி கேட்கணும். அது உன்னில், அதாவது உன்னால் அந்த மெய்ப்பொருளை உணர முடியுமே ஒழிய வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. இதுதான் தத்துவம். உன்னால் அந்த மெய்ப்பொருளை நீயாகத்தான் அதை அனுபவிக்க வேண்டும். அது வரையிலும் நம்ம பந்தாடப்படுவோம். சரிங்க சரிங்க. அதனால இங்க தீட்சை கொடுக்குறாங்க, அங்க தீட்சை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் ஒரு டோட்டல் ஐவாஷ். டோட்டல் ஐவாஷ். உள்ள ஒருத்தன் காத்துன்னு இருக்கான் உனக்காக கோடி கோடி வருஷமா. வெளியில யாரோ ஒருத்தன் வா உனக்கு ஞானம் கொடுக்குறான்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? கண்டிப்பா முடியாது, ஒத்துக்க முடியாது. உள்ளங்கிற உள்வெளி சிரிச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம வெளியில எங்கேயும் அலையாம நாம எந்த இடத்துல இருக்கோம், உண்மையில நம்முடைய உண்மையான இடம் எது, நம்முடைய உண்மையான உருவம் எது. இப்ப நீங்க அந்த லட்டு சாப்பிட்டதையும் நல்லா இருக்குதுன்னீங்க, விஜயகாந்த் படத்தையும் நல்லா இருக்குதுன்னீங்க. இது படம், அது சுவை இல்லீங்களா? இப்போ இன்னொரு ஒரு ஜோக்கான விஷயம் சொல்றேன். சித்தர்கள் 4443 வியாதிகள் இருக்கான் மனித உடல்ல. யாருக்கு என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது. இதுல ஒரு வினோதமான வியாதி எல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா நமைச்சல். நமைச்சல் தொடர்ந்து செஞ்சா என்ன ஆகும்? உடம்பு பூரா பரவிடும், தத்தாயிடும். நமைக்கிறது சில பேருக்கு சில பேர் தலை நமைக்கும், சில பேருக்கு அடியில பாதத்துல உட்பாதம் நமைக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா விரல் எடுக்கிற அடிக்கடிக்கு நமைக்கும். சில சமயத்துல ஒரு முறை செருப்பு போட்டுக்கின்னு யூனிட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்க, அது மழை காலம், எனக்கு விரல்ல கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். விரல்லாம் சில பேருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், எனக்கு இயற்கையில கொஞ்சம் நெருக்கமா இருக்கு கால் விரல். தண்ணி கொஞ்சம் ஒரு 2 டிராப் ஆயிடுச்சு, லாக் ஆயிடும். சரியா தொட்டாதான் கவனியா லாக் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் அப்படியே இருந்துச்சானா அது உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி ட்ரெயின்ல ஏறிட்டா ஒரே கூட்டம். ஆவடியில இறங்கணும். பட்டாபிராமில ஓவர் நமைச்சல் வந்துருச்சு. நமைச்சலுக்கு மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட் உண்டு. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு என்ன? அது நம்ம அது போட்டு தேய்க்கணும், அது சொரியணும். அதான் பச்சையா சொல்லுங்க, சொரியணும். அப்படி சொரியும் போது ஒரு பை ப்ராடக்ட் வரும். அது என்னது? ஒரு திருப்தி, அந்த ஒரு இது ஒரு ரிலீஃப், திருப்தி கிடைக்கும். திருப்தி இல்ல, சுகமா இருக்கும். சுகமா இருக்கும். வரும்போது பார்த்து இறங்கிட்டு நான் சொரிய சுகமா இருக்கு. நல்லா சுகமா இருக்கு. 4 மணி நேரம் உட்காந்து நல்லா சுகமா இருக்கு. 15-16 நிமிஷம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆனா டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி சொரிஞ்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் எய்ட் அதான். அது சொரிந்த வழியில ஒரு பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதுதான் சுகம். இது அநியாயமா இல்ல, மாயையுடைய வேலை. இது மாயையுடைய வேலை பாருங்க. அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? நான் நிறைய யோசனை பண்ணுவேன், இது என்னடா இது சொரிஞ்சா சுகமா இருக்கு. உடம்புக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆகாம கடவுள் உடம்புக்குள்ள சொரிய கொடுத்துட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா சுகமா இருக்கிறோம் போலக்குது. ஆனா தட்டா நீங்க போய் எதிர்க்கலாம் பாக்குறவனுக்கு அகோரம் ஆயிட்டு போயிடுமா? சொரிநாயத்தத்துல மருந்து வந்துடுவான். ஆனா இது ஒரு அதிசயமான ஒரு வியாதி. சொரிஞ்சால் சுகம் ஏற்படும். இதுதான் மாயை. இதே கான்செப்ட் தான் ஒவ்வொன்றிலுமே இருக்கு. ஆனா அது அவளை லேசில பார்க்க முடியாது. இதே கான்செப்ட் தான்.
ஆமா ஆமாங்க. அந்த மாதிரி. ஆக ஆமா. இந்த இந்த கொசு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த சொரியுறது, இந்த கொசு கடிச்சிட்டு போகுதுன்னு வச்சுங்களேன். கொசு கடிச்ச உடனே உங்களுக்கு சுள்ளுன்னு இருக்கும். அந்த அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சொரிஞ்சு அதுக்கு நமக்கு அப்பதான் திருப்தி ஆகும். ஆமா 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 ஆமா. காலெல்லாம் கடிச்சிடும். சரிங்க, சொல்லுங்க. இந்த குரங்குக்கு குரங்குக்கு சரகு வந்தனா அது கதை க்ளோஸ் ஆயிடுமா? சரி சரிங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது இங்க நம்ம இதுலதான் கேட்ட மாதிரி ஏற்கனவே அது சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்ல வேற புண்ணு வந்ததுன்னா ரொம்ப இதாயிடும். உன்னை பார்த்து சன சும்மா இருக்காது. ம் அது விரல்ல நகம் பெருசா இருக்கும். சரிங்க. இன்னும் ஒண்ணு புண்ணு வந்துருச்சானா என்ன ஆகுதுன்னு அதை நோண்டும். சரிங்க. அது நோண்டுச்சானா டப்புன்னு நோண்டும் போது என்ன ஆகும்னா அது குழி விழுந்துரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கும் ஒரு நாளைக்கு. அப்புறம் நமைக்க ஆரம்பிச்சிடும். அது நமைக்க நமைக்க சுகமா இருக்கும். நல்லா இருக்குது டப்புனு ஒரு போடு போட சொன்னா மறுபடியும் ரத்தம் வந்துடும். தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கு. அது சரகு வந்தா அது ஆறது பெரிய பிரச்சனை ஆகி போயிடும் வாழ்க்கையில. அந்த மாதிரிதான் நமக்கு அந்த ஒரு எதுக்கு சொல்லணும்னா இது எல்லா விதமான சுகங்களுமே அனுபவிக்கிற இடம் தலைக்கு நடுவில் தான் அனுபவிக்கிறோம். இந்த அனுபவம்லாம் யாருக்கு அனுபவம் ஆகுது? எனக்கு. அந்த எனக்கு தான் நானுன்றோம். அந்த சுயத்தை தான் முதல்ல பார்க்கணும். அதுதான் வள்ளலருமான் ஜோதி 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 சுயம். சுயம் ஜோதி பரஞ்சோதி அது தனியா வரும். சுயம்ன்றத நாம முதல்ல உணர்ந்துக்கணும். அததான் செல்ஃப் ஆங்கிலத்துல செல்ஃப் சொல்றோம். தமிழ்லயே கூட நான் அவன் அவள் அப்படின்னா நான் என்ன தன்மை சுட்டு. அதுக்கு பேரே இலக்கணத்துல தன்மை சுட்டு. தன்மைன்றது என்னன்னா இறைவனுடைய தன்மை. ஆக மொத்தத்துல அல்டிமேட்டா சுத்த சன்மார்ல கடவுளுடைய அருள் தான் இங்கு ஒவ்வொருத்தருக்குள்ளவும் நான் என்ற முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனா அவனை லேசா அதனுடைய முகத்திரையை கிழிக்க முடியாது. ஆமாங்க, ரொம்ப கடினம் ஐயா. இப்ப இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப நம்ம சன்மார்க்கத்துல பயணிக்கிறோம். இப்ப ஐயா சொல்றத அடிச்சு கேட்டுக்கிறேங்க. நமக்கு இது உண்மையாதான் இருக்குன்னு சொல்லி தோணுது. இல்ல இதுல ஒரு இன்னொன்னு ஒரு சுயநலம் பாருங்க. நான் எனக்குள்ள கடவுள் இருக்காருங்கிற அளவுக்கு போய் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒத்துக்க முடியல. சரி நமக்குள்ள நம்ம பெருமையா நினைச்சுக்கோம்ல. நம்ம அடுத்தவனை பார்க்கும்போது இவனுக்குள்ள கடவுளா நம்புற மாதிரி இல்லையே அப்படி இருந்துங்க. இவனை பார்த்தோம்னா அவன் ஆளை பார்த்தா வித்தியாசமா இருக்கான். அவன் இவனுக்குள்ள கடவுளா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. நமக்குள்ள கடவுள் இருக்கிறத ஒத்துக்கலாம். அடுத்தவனுக்குள்ள கடவுள் இருந்து இப்படி இருக்காரா வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மருள் நிலை வருதுங்க. அப்ப அந்த புருவ மத்தியில 2வது ஸ்டேஜ்ல இருந்து 3வது ஸ்டேஜுக்கு இறைவனை கூட்டு வருவார். அப்போ 2வது ஸ்டேஜ்ல தான் நமக்கு தியானம் முயற்சி அப்படின்னு இருக்கும். அது 3வது ஸ்டேஜ்ல போகும்போது அப்பவும் முயற்சி பண்ணாதான் அப்பதான் உண்மையா நம்ம ஒண்ணு இது பண்றோம். ஆனா அது லேசிலே கைகூடும். அப்போ கடவுள் பேருதவி செய்ய ஆரம்பிச்சுவாரு. அந்த இடத்துல ஒரு வெளி அனுபவம் தான், அருட்பெருவெளி அனுபவம் தான் அங்க அருவ நிலையில் தான் இருக்கிறது. அங்க அததான் தனிப்பெரும் கருணை என்ற உணர்வு. அந்த உணர்வுக்கு அதுக்கு ஒரு ஆதாரம் எதுன்னா அதுதான் அன்பு என்கின்ற இருப்பு. அதுக்காக தனியா தனிப்பெரும் கருணை மட்டும் இருக்க முடியாது. ஆக 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு நிலைதான். அதுதான் அந்த ஒரு வெளியே தான் நம்ம உணர்வது. ஆக நம்முடைய மூலநிலை இல்லைன்றத வரலாறு தெளிவுபடுத்துறார். எந்த நிலையில இருக்கிறோம்னா நாம் ஒரு நிறைந்த பெருவெளியாத்தான் இருக்கோம். நிறைந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இதுதான் நம்முடைய அகவடிவம். அகவடிவம் நாம உணராத போது கூட அதுவாகத்தான் இருக்கிறோம். அது புதியதாக அடையப்படுவது அல்ல. அதை நம்ம கவனிக்கணும். பாராத பயிர் கெடும் அவையார். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு பழமொழி தேவையா? பயிர் வச்சவன் அது தண்ணி ஊத்தணும்னு தெரியாம கூட இருப்பானா? பூச்சி அடிக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இதுக்கு ஒரு பழமொழி தேவையானா நீங்க சொல்ல வந்ததே வேற. ஒரு அகப்பயிர் ஒண்ணு இருக்கு. அது ஒவ்வொரு விரைவிலையும் அந்த அகப்பயிர் தான் உள்ளொலியா இருக்கு.
சரிங்க. எப்படி நம்ம பயிரை குழந்தை மாதிரி பார்த்து 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 வளர்க்கணும். ஆமா ஆமாங்க. அதுவும் அந்த பால் விடுற நேரத்துல பூச்சி அடிக்கும், களை இருக்கும், எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சரிங்க. பால் விடுற நேரத்துல அதை விட்டுட்டு மொத்தமே கறிக்கலா மாதிரி போயிடும். ஆமா ஆமாங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. சரிங்க. அது ஒண்ணுமே இருக்காது, அது உள்ள வெறும் தோல் மட்டும் தான் இருக்கும். ஆமா ஆமாங்க. அவ எல்லாருக்கும் விவசாயி தெரியும் பாராத பயிர் கெடுன்ட்டு. ஆமா கண்டிப்பா எல்லாம் தெரியுங்க, எல்லாமே தெரியும், சாதாரண மக்களுக்கே தெரியும். நமக்கு வந்திருக்குன்னா இந்த மனித பிறவியில தான் நீங்க அகப்பயிர் ஒண்ணு இருக்கு, அதான் உள்ளொளி பயிர். சரிங்க. அந்த உள்ளொளிய ஒவ்வொரு பிறவியிலையும் அணு அணுவா அது நம்மை அறியாமையே வளர்த்து வரப்பட்டு இருக்காது. இப்போதான் நீ அதை பார்க்கணும். அது இறைவன் அருளாலே நம்மை அறியாமலே நமக்காக அந்த பயிர் வளர்த்து விட்டுறான். இப்ப நீ பாத்தியானா போதும், அது பிக்கப் ஆயிடும், அது நல்ல பச்சை பச்சைன்னு வந்துடும். அப்படி நீ பார்க்கலன்னா அதான் சத்தான பயிர். அதான் அந்த சத்தாகிய பயிரை பார்க்காத போது நம்ம செத்து போறோம். செத்து போயிட்டான்னா அவன் அந்த சத்து போயிடுச்சு, நீ பார்க்கறது போயிடுச்சு, அனுபவம் இல்லாம போயிடுச்சு. அத பாராத பயிர் கெடும்னா அந்த உள்ளொளி நிலை என்ன என்ன என்னன்னு நம்ம கவனத்திலேயே இருக்கணும். சும்மா இந்த உலகத்துல துன்றத்தையும் சாப்பிடறதுலயும் தூங்குறதுலயும் இனப்பெருக்கம் செய்யறதுலயும் மாடி வீடு கட்டுறதுலயும் இதுலயே இருந்துட்டோம்னா நம்ம வந்த வேலையை விட்டுட்டு நம்ம இதுல பந்தப்பட்டு போக கூடாது. ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு நம்ம முக்கியமா நம்ம அதையும் கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும், ரெண்டுத்தையும். முன்னொன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம இப்ப நமக்கு அந்த நிலை அனுபவப்படல இல்லையா? அனுபவம் இல்ல. அவர் தான் நம்ம உயிராரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. படிச்சு கேட்டுதான் ஓ அப்படியா கடவுள் தான் என் உயிராக்குறானா இது நம்ம ஒரு கேள்வியா தான் நமக்கு தெரியுது, அனுபவத்துக்கு வரலைங்க. அப்போ இறைவன் வேறு நாம் வேறு என்ற ஒரு அனுபவம் அல்ல, அனுபவத்துல நம்ம இருக்கோம். சரவணதா சாமி சொல்றாரு, வரலாறு சொல்றாரு, சகமாகி சீவனாகி ஈசனாகிட்டு. அது அவங்களுடைய மெய் அனுபவம், நமக்கு அது இல்லையே. அது எல்லாத்துல கடவுளை காட்ட முடியுமான்னு கேக்குறோம். கடவுளை எனக்கு காட்டு, அவர் இருக்கிறாருன்னா ப்ரூவ் பண்ண சொல்லு, ஒத்துக்கிறேன் அப்படின்றோம். அதனால நம்ம அந்த உள்ளொடி ஆகிய பயிரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டு. அது என்ன என்ன நான்றமே, அது என்ன, அது ஏன் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு அப்பா அம்மா புணர்ச்சி செஞ்சாங்க, அதனால நான் வந்துட்டேன். அந்த கான்செப்ட விட்டுடணும், அதை விட்டுடணும். அது தேக சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த நிகழ்காலத்துல இந்த நொடியில நான் இருக்கேன்னா எப்படி என்னால இருக்க முடியுது, எந்த இடத்துல எப்படி நான் இருக்கிறேன், அந்த ஒரு இயற்கைக்கு அது நீங்க விண்ணப்பம் பண்ணினீங்கன்னா நிச்சயமா சத்தியமா இயற்கை அவங்களுக்குள்ளவே குருவா இருந்து உணர்த்தும் சத்தியம். யாருடைய உதவியும் தேவைப்படாது, யாருடைய உதவி அதான் வள்ளல் பெருமான் சொல்றார், உங்களுக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமான உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம், இது ஆண்டவர் கட்டளை சத்தியம். இதான் வள்ளல் பெருமான் கடைசியா சொன்ன அந்த பொன்மொழி. அது எந்த இடம்? அது புற உலகத்துல கிடையாது, அதுதான் நம்ம சொந்த இடம். சாமி அந்த இடம் சிட்டி உலகத்துலதானே சொன்னாரு, அது பிராக்கெட்ல போட்டு இருக்காங்க. சரி, அந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கவங்களுக்கு அப்புறம் உள்ள வந்த உடனே தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமாங்க. சரிங்க, சாப்பிடுங்க ரொம்ப நேரம் ஆச்சு. தோத்திரம் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில அமர்ந்து ஒரு 10 பாட்டு மெதுவா, எதையுமே அந்த பாடல் திருவருட்பா பாடல அந்த வரி மேல ஊர்ந்து போகணும், பலமுறை படிக்கணும்.
சரிங்க சரிங்க. அப்பதான் அந்த மெய்ப்பொருள் விளங்கும். சரிங்க. அப்பதான் அகத்தில வந்து நம்ம ஒன்றுவதற்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போறது இல்ல. சரிங்க. பாட்டு வேண்டாம், ஒரு 10 பாட்டு 15 பாட்டே போதும். நம்ம இத்தனை பாட்டு படிக்கணும், நம்ம வந்து நம்ம நாமே ஒரு பவுண்டரி நம்ம போடக்கூடாது. சரிங்க சரிங்க. எத்தனை பாட்டாவது வரட்டுமே, 20 நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு கடவுள, நான் ஒரு பாட்டு மட்டும் உன்னை பாடுறேன், எனக்கு உன்னுடைய நீ இருக்கிறதே எனக்கு சொல்லு, எனக்குள்ளதான் நீ இருக்கிறேன்ற எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு அனுபவத்துக்கு வரல. எனக்குள்ள நீ இருக்கிற, சரிங்க. அப்படி இருக்கிறையே அது எனக்கு கொஞ்சம் காட்ட. நீ என்ன தேஞ்சா விடுவ, நீ என்ன குறைஞ்சா போயிடுவ, இல்ல நீ எனக்கு அருள் புரிஞ்சுட்ட, அவனுக்கே அருள் புரிஞ்ச, அவன் வந்து எவ்வளவு பெரிய குற்றவாளி, அவன் எவ்வளவு அழுக்கு மனத்து அடியவனா இருக்கான், அவனுக்கே அருள் புரிஞ்சுன்னு உன்னை யாரான வந்து கோர்ட்ல இது பண்ணி நிறுத்த போறாங்களா? இல்ல இல்ல இல்ல. இது வரலாறு சொல்றாரு. ஆமாங்க, சாமி பாட்டுல பாத்துருக்கேன். உள்ள நீ அருள் புரியல, எனக்கு ஏன் அருள் புரியல அப்படின்னு, இவனுக்கு ஏன் அருள் புரியல உன்னை வந்து யாரும் கேட்க போகல. நான் இவ்வளவு கடையனா இருக்கிறேன், நீ அருள் புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ. வேற யாரனா அண்ணா தொண்டர்கள் வந்து அவனுக்கு பக்குவமே இல்லையே, அவனுக்கு எதுக்கு நீ அருள் புரியலாம், அப்படி உங்கள்கிட்ட சண்டை போட போற இல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் தயக்கம் காட்டுற, நீ கொடுத்துற. ஆமா ஆமாங்க. அருட்ஜோதியை கொடுத்தொருள் விரைந்தே விரைந்தே விரைந்தேன்னு அடிக்கடிக்கு சொல்ற வரலாறு. ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவார். ஆமா ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அடம் பிடிக்கிறார் அப்பா கிட்ட. ஆமா ஆமாங்க. சீக்கிரம் கொடுத்துருவா, என் சொத்து எனக்கு உயிர் எழுதி வச்சிரு, எழுதி வச்சிரு, எனக்கு இப்பயே கொடுத்துரு அப்படின்னு. அந்த மாதிரி நாம எப்ப கேக்குறோமோ அப்ப இவன் தொல்லை தாங்க முடியல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவாரு. அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை வயார பாடணும் ஆனந்தமா. நாம பாடுறது நமக்கே, நம்ம காதலே வந்து நாமளே மகிழ்ச்சி அடையணும். நம்ம பாடுறதே நாமளே கேட்டு நாமளே மகிழ்ச்சி அடையணும், ஒரு திருப்தி ஏற்படும். இறைவனை இன்னைக்கு நாம் பாட்டணும், அந்த திருப்தி வந்து மற்ற எந்த திருப்தி ஈடு இணையே கிடையாது. எங்கன்னா ஒண்ணு வேணாம், ஒரு அரச மரத்தடியில தனியே அமர்ந்துங்க நிழல்ல போதும், வேற எங்கேயும் போக வேண்டாம். இல்ல உங்க தோட்டத்துல பின்னாடி போய் உட்காந்துங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சா மகாதேவ மாலையோ ஏதோ ஒரு பாடல், ஒரு 15 ½ டைம், அந்த ½ என்ன முடியுமோ அப்படியே மறந்துருங்க, டோட்டலா அத்தனையும் மறந்துருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை அத்தனையும் மறந்துருங்க. நீங்க வேண்டான சூழ்நிலை இருக்கலாம், வேண்டாத சூழ்நிலை எதை பத்தி நினைக்காது, எல்லாத்தையும் அவர் அப்பா பாத்துப்பாரு. அவர் பிரகாரம் நடக்கும், நல்லதே செய்வார் அவர். அப்படின்ற ஒரு சங்கல்பத்துல இருந்துட்டு போனோம்னா நாம அதுதான் உண்மையான ஆண்டவரை நாம பணிதல், தொழுதல், வணங்குதல், வழிபாடு செய்தல் எல்லாமே நம்ம அருளுக்கு நம்ம பாத்திரமாகணும்னா அந்த அருளுக்கு அடங்கி போனோம். அந்த அருளினுடைய அது செய்யற இப்ப செய்து கொண்டிருக்கின்ற நன்றிய நம்ம நினைவு கூர்ந்து நன்றி சொன்னோம், நன்றியை தெரிவித்த வண்ணம் இருந்தாலே நம்ம அதுதான் வணங்குறோம். சரிங்க சரிங்க. இத வந்து அந்த அம்மாவுக்கு பாஸ் பண்ணிடுறேன். சரிங்க 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 சரி.